ஒரு கார் ஓட்டுநர் சரியான நேரத்துக்கு வந்து விடுவார். ஆனால் அந்த முதலாளி ஆயத்தம் இல்லாமல் இருந்துவிட்டு அவர் வந்த பிறகுதான் குளிக்க செல்வது, சாப்பிடுவது என்று செயல்படுவார். ஆனால் கார் பயணிக்கும் போது நேரமில்லை, வேகமாக செல்லுங்கள் என்று கூறி அவசரப்படுத்துவார். காரில் இருந்து இறங்கிய பிறகு தாமதத்துக்கான காரணம் இந்த டிரைவர் தான். இவர் வேகமாக ஓட்டியிருந்தால் சரியான நேரத்துக்கு வந்து இருப்போம் என்று தன்னைத்தானே சமாதானப்படுத்திக் கொள்வார். ஒரு முறை டிரைவர் மிக சரியான நேரத்துக்கு வந்து விட்டார். அந்த வீட்டின் தோட்டக்காரர் அவரை பார்த்து, முதலாளி தான் தாமதமாக கிளம்புவார் என்று தெரியுமே, நீங்களும் அதே நேரத்துக்கு வர வேண்டியதானே, ஏன் நீங்கள் மட்டும் சரியான நேரத்துக்கு வருகிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அந்த ஓட்டுநர், அவர் எனக்கு முதலாளி, ஆனால் என்னுடைய நேரங்களுக்கு நானே முதலாளி, மற்றவர்களுக்காக என் நேர ஒழுங்கை நான் மாற்ற விரும்பவில்லை என்றார். ஆம், நாம் எல்லோரும் நம்முடைய நேர காலங்களில் சரியாக இருக்க வேண்டும். நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அதே போலதான். அவருடைய எல்லாவற்றையும் அதனதன் காலத்திலே நேர்த்தியும் செம்மியுமாக செய்கிற ஒரு ஆண்டவர். நாமும் அவரை பின்பற்றுகிற நாம் எல்லாவற்றையும் ஒழுங்கும் கர்மமாக நம்முடைய காலங்களிலே, நம்முடைய வேலைகளிலே கரெக்டாக நாம் இருக்க அழைக்கப்படுகிறோம். நேரத்தை பயன்படுத்துவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.